வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 5லேருந்து 23 வரைக்கும். சரிங்களா, ஜூன் 5லேருந்து 23 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சரிங்களா, அதுக்கு வந்து கடைசி 20 நாள் வந்து நம்ம என்னெல்லாம் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் கொஸ்டின் டேரெக்டாக கொஸ்டின் பேப்பர்லாம் நல்லா போனால் இந்த வீடியோ வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ். சரிங்களா, மேக்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். சரிங்களா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபார்முலா ரிவிஷன். உங்கள்கிட்ட ஃபார்முலா புக்கு தனியாக போட்டிருப்பீங்க. அதில் வந்து ஃபார்முலா வந்து எவ்வளோ ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் தனியாக ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா, டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கதை கேட்டிருக்கோம் இல்லையா, ஒரு மரத்தை வந்து வெட்டுறதுக்கு வந்து 8 மணி நேரம் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து சொல்லுவாங்களா 7 மணி நேரம் 7 ஹவர்ஸ் வந்து நான் வந்து அந்த கோடாரி வந்து பட்டை திட்டுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து கடைசி 1 மணி நேரத்தில் வந்து அந்த மரத்தை வெட்டுவேன் சொல்கிறாங்களா. அது மாதிரி தான் அந்த ஃபார்முலா ரிவிஷன்றது. ஃபார்முலா நீங்கள் எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி. சரிங்களா, ஸோ ஃபார்முலா வந்து டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்கொயர் கியூப் அப் டு 30 வரைக்கும் நல்லா தெளிவாக சொல்லுங்கள். இந்த ஸ்கொயர் கியூப் 30 வரைக்கும் நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு மேக்ஸில் மட்டும் யூஸ் ஆகாது, ரீசனிங் சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரீசனிங் வந்து நம்பர் சீரிஸ் வரும் இல்லையா, நம்பர் சீரிஸ் வர இடத்துல பூராமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் கியூப் வந்து நிறையாவே யூஸ் ஆகும். சரிங்களா, அப்படின்றப்ப இந்த ஸ்கொயர் கியூப் வந்து டெய்லி நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி டேபிள் முக்கியமாக வந்து 13, 17, 19, 23. சரிங்களா, இந்த ப்ரைம் நம்பர் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைம் நம்பர்ஸ் டேபிள் இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதுல வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக வரும். ப்ரைம் நம்பர்ஸே வந்து வச்சு வர மாதிரி வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. முக்கியமாக 13, 17 ப்ரைம் நம்பர்ஸோடைய வாய்ப்பாடு வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து டெய்லி வந்து 30 PYQ. சரிங்களா, 30 ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக போடுங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 20 நாள் இருக்குன்னா 20 நாள்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்படின்றப்போ இது வந்து ஓரளவுக்கு, அதாவது புதுசாக ஒன்றுமே தெரியாத ஒரு பையன் வந்து மேக்ஸ் போய் அட்டன் பண்ண மாதிரி இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் தான் வந்து உங்களால் மினிமம் வந்து 23+ வந்து உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா, அந்த 600 கொஸ்டின் நீங்கள் போட மாதிரியே வந்து 23+ வந்து எடுக்க முடியும். நீங்கள் வந்து கஷ்டப்படுற டாபிக் எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். சரிங்களா, அளவீடுகள் டாபிக் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ட்ரிக்னாமெட்ரி, அடுத்தது வந்து அல்ஜிப்ரா இந்த 3 டாபிக் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அட்வான்ஸில். ரெண்டாவது வந்து நம்பர் சிஸ்டம் இந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க. சரிங்களா, ஸோ இந்த டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமாக கஷ்டமாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து உங்களால் ஈஸியாகவே போட்ட முடியும். இந்த 600 ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் டெய்லி 20, 30 கொஸ்டின் மட்டும் போடுங்க. சரிங்களா, ரெண்டாவது வந்து இதுதான் மேக்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. இதை தாண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வீக் ஏரியாஸ்ன்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சு. இப்போ உதாரணமாக சொல்கிறேன்னா, இப்போ போட்டன் ஸ்ட்ரீம்னு ஒரு கணக்கு இருக்குது. போட்டன் ஸ்ட்ரீம்ன்ற ஒரு கணக்கு உங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியலை அப்படின்னா அந்த கணக்கு வந்து நல்லா போய் பாருங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே வந்து இந்த டாபிக் படிக்கிற மாதிரி பாருங்கள். சரிங்களா, பேசிக் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ 20 நாள் நீங்கள் அதிகபட்சம் வந்து ஒரு 10 புது டாபிக் வந்து 10 டாபிக் வேணால் நீங்கள் படிக்க முடியலாம். சரிங்களா, 10 டாபிக் வேணால் புதுசாக வந்து நீங்கள் படிக்கலாம். 2 நாளைக்கு ஒரு டாபிக் வீதம். சரிங்களா, இவ்வளோ படிக்க முடியும். நீங்கள் என்ன படித்தாலும் சரி 28 மே. சரிங்களா, 28 மேக்குள்ளே எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருங்க. 28 மே வரைக்கும் தான் எதுவுமே படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே புதுசாக படிக்க நியூ 28 மேக்கு அப்புறம் எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. லாஸ்ட் 1 வீக் வந்து ஃபுல் ரிவிஷன் மட்டும் போடுங்க. சரிங்களா, லாஸ்ட் 1 வீக் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா, வேறு எதுவுமே புதுசாகவே படிக்கவே கூடாது. ரெண்டாவது இது வந்து மேக்ஸுக்கானது. ரெண்டாவது வந்து ரீசனிங் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரீசனிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 30 to 50 மார்க் ப்ரீவியஸ் கொஸ்டின் போடுங்க. இதில் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் வந்து ரீசனிங் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம். இதில் வந்து முக்கியமாக வந்து சிலாகிசம் வந்து கரெக்டாக வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வரும். அதே மாதிரி மேக்ஸில் நான் சொல்ல மறந்துட்டேன், டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக 4 கொஸ்டின் வரும்ப்பா. சரிங்களா, டேட்டா இன்டர்பிரேஷன் உதாரணமாக டேபிள் கொடுத்துருவாங்க இல்லையா, ஒரு டேபிள் கொடுத்து அதுக்கு சம்மந்தமான கொஸ்டின் இருக்கும். இல்லை பை சார்ட் கொடுத்துருப்பாங்க, பை சார்ட் சம்மந்தமான கொஸ்டின் வரும். அப்படி இல்லைன்னா இந்த பார், சரிங்களா, பார் படம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 4 கொஸ்டின் வரும். ஸோ அதை வந்து விட்டுறாதீங்க. ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் நீங்கள் கால்குலேஷன் மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதுமானது. சரிங்களா, அடுத்ததான் இங்கே ரீசனிங் வந்து ஸ்லாகிசத்துலேருந்து 4 கொஸ்டின் வரும். அடுத்து பிளட் ரிலேஷனு, டைரக்ஷன், ரேங்கிங், இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதில் எதுவும் உங்களுக்கு ஃபார்முலா, அதாவது உதாரணமாக நம்மளுடைய இது இருக்குங்க இல்லையா, என்ன சொல்ல, கவுண்டிங் ஃபிகர்ஸ்லாம் சில ஷார்ட்கட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, கவுண்டிங் ஃபிகர்ஸ் உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா அந்த முக்கோணத்தில் இந்த மாதிரி ஒரு பாதம் பிரச்சனை இல்லை, மொத்தம் டோட்டல் எத்தனை முக்கோணம் இருக்குது, 3 முக்கோணம் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சதுரத்துக்குள்ள வந்து ஒரு முக்கோணம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா 2 கோடு கிராஸ் ஆச்சுன்னா இதில் மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னா 8 முக்கோணம் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எதுவும் வீக் ஏரியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ரெகுலேட் பண்ணுங்க. அது சம்மந்தமாக வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ரீசனிங்க்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களால் வந்து ரீசனிங் கொஸ்டின் வந்து
மார்க் வந்து ஹையராகவே ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததாக கடைசியாக வந்து எல்லாருக்கும் தலைவலியாக இருக்கிறது இந்த ஜென்ரல் நாலேஜ் தான். இதில் 40 மார்க் வரும் இதோட வெயிட்டேஜ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ரீசனிங்லையும் மேக்ஸ்லையும் வந்து 23+23+ எடுத்துக்கோங்க. சரிங்களா? மினிமம் ரீசனிங்லாம் வந்து 27 கிட்ட எடுக்கணும். சரிங்களா? எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மார்க் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அந்த கொஸ்டின்லாம் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாலாம் ஒன்றும் ரீசனிங் கிடையாது. ஸோ மேக்ஸ்லையும் ரீசனிங்கும் சேர்த்து 50 மார்க் குறையாமல் எடுக்கிறதுக்கு வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி எடுத்துட்டீங்க, இது மேக்ஸ் ரீசனிங் மட்டும் 50க்கு மேலே 50+ எடுத்துட்டீங்கன்னா உங்களால் கன்ஃபார்மாக கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து ஜென்ரல் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் தலைவலியாக இருக்குது இதுதான். இதில் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து குறைஞ்சபட்சம் 50 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்படின்னா 20 நாளைக்கு எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க? டோட்டலாக வந்து 1000 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? 1000 வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினாக பண்ணுங்க. அப்படி இல்லைனா இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது அந்த கொஸ்டினையும் நல்லா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து சயின்ஸ் தான். சயின்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து 6 to 7 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரிங்களா? 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுவோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜி படிங்க. சரிங்களா? பயாலஜியில் மனித உறுப்பு மண்டலங்கள் 8 உறுப்பு மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து தாவர மண்டலம், அப்புறம் விலங்குலகம், தாவர உலகம், விலங்குலகம். சரிங்களா? இது ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க. தாவர விலங்கு உலகம். சரிங்களா? இதுல வந்து டாபிக் நிறைய வரும்பா. விலங்கு உலகம். அதுக்கடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டது இந்த நம்மளுடைய ஹார்மோன்கள், தாவர ஹார்மோன், மனித ஹார்மோன்கள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் நிறையா வருதுப்பா. சரிங்களா? பயாலஜி. ரெண்டாவது வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அந்த வேதி வினைகள் இருக்கு இல்லையா, வேதி வினைகள் 8 விதமான வேதி வினைகள் நினைக்கிறேன். அது எத்தனை வேதி வினைகள் சரியா தெரியல. இந்த இடப்பெயர்ச்சி வினை, கூட்டு வினை, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, அந்த மாதிரி வேதி வினைகள் இருக்கு இல்லையா, அதை பூரா நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அமிலங்கள், காரங்கள், அமிலம், காரம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து ஒரு டேபிள் ஒன்று இருக்குப்பா. இந்த திண்மம் கூட்டல் திண்மம், திண்மம் கூட்டல் திண்மம், அந்த மாதிரி வரும். திண்மமும் சேர்ந்தா என்ன, திண்மமும் திரவமும் சேர்ந்தா என்ன, வாயுவும் திண்மமும் சேர்ந்தா அதோட பரிசு என்ன, பால்மம், அந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, அதோட எடுத்துக்காட்டு அந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று இருக்கும். அந்த டேபிள்லாம் படிச்சுங்க. முக்கியமாக சயின்ஸ் நீங்கள் படிக்கும் போதுல முக்கியமான விஷயம் இதுதான். டேபிள் எங்கெல்லாம் இருக்கோ, சரிங்களா, எங்கெல்லாம் அட்டவணை இருக்கோ, எங்கெல்லாம் வந்து பிக்சர்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் படம் இருக்கோ, உதாரணமாக மலரோட படம் இருக்கு இல்லையா, இப்போ செம்பருத்தி மலர் இருக்கு இல்லையா, செம்பருத்தி மலர் வந்து படம் மட்டும் கொடுத்து அந்த படத்தோட பாங்களை வச்சு அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் இருந்துச்சு. எங்கெல்லாம் டேபிள் இருக்கோ, எங்கெல்லாம் பிக்சர் இருக்கோ, சரிங்களா, அதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுல வந்து டேரெக்டாகவே கொஸ்டின் வருது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் அமிலம், காரம், இந்த இது. அதுக்கடுத்து வந்து நம்ம வேற புதுசாக டாபிக் வந்து ஒன்றும் பெருசாக வேதி வினைகள், அமிலங்கள், காரங்கள். அதுக்கடுத்து வந்து இயற்பியலில் வந்து நம்மளுடைய அணு சம்பந்தமான விஷயங்கள் வந்து அணு. அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய மின்னோட்டம் டாபிக். அடுத்து ஒளியியல் டாபிக். இதுலேருந்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. முக்கியமாக ஒளியியலையும் மின்னோட்டத்துலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக வந்திருக்காங்க. அப்புறம் அளவீடுகள் இருக்கு இல்லையா, யூனிட்ஸ், 7 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் ஒன்று இருக்கும். அந்த 7 டேபிள் வந்து 7 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி டேபிள் எங்கே இருக்கோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சயின்ஸுக்கான கான்செப்ட். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுவுமே புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, புதுசாக படித்தவங்களோ இல்லை ஏற்கனவே படித்தவங்களோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி மந்த்லி வைஸ் எம்சிக்யூ வந்து அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீ எம்சிக்யூஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, மந்த்லி வைஸ் எம்சிக்யூ கிடைக்கும் இல்லையா, அதை மட்டுமே அட்டன் பண்ணுங்க. எம்சிக்யூ எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? டெய்லி என்ன படிச்சீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. மந்த்லி எம்சிக்யூ மட்டும் அட்டன் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துலாம். கரண்ட் அஃபேர்ஸ் 6லேருந்து 7 கொஸ்டின் வந்து சாலிடாக வரும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்ல பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இதுதான் டாபிக். இதெல்லாம் வந்து தெரிஞ்சா படிங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கு. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இப்போ புதுசாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஆனால் உங்களால் என்ன முடியுமோ அதை படிங்க. பாலிட்டி படிங்க. பாலிட்டியில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள், அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ், அரசியல் சட்ட திருத்தங்கள், அடுத்து பதவிகள், ஆளுநர், முதலமைச்சர், நம்மளோட பிரதம அமைச்சர், அந்த மாதிரி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அடுத்து ஜியோகிராஃபியில் வந்து ஜியோகிராஃபி ரொம்ப பெருசு தான் இருந்தாலும் அதுலேயும் படிச்சுக்கோங்க ஜியோகிராஃபி. அடுத்து எக்கனாமிக்ஸில் முக்கியமாக ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம வந்து புரட்சிகள் இருக்கு இல்லையா, வெண்மை புரட்சி, மஞ்சள் புரட்சி, அந்த மாதிரி புரட்சிகள் இருக்கு இல்லையா, புரட்சிகளை நல்லா படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது இண்டிபெண்டன்ஸ், இந்திய சுதந்திர போராட்டம் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது முகலாய பேரரசு, அடுத்து டெல்லி சுல்தானேட். முகலாய பேரரசு, அடுத்து டெல்லி சுல்தான். இது ரெண்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கவே இருக்காதுப்பா. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். முகலாய பேரரசும் டெல்லி சுல்தானும். அதே நேரத்தில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா சமண சமயம், புத்த சமயம்,
அடுத்ததாக வந்து நம்மளுடைய இது ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அடுத்து சோலார் சிஸ்டம் இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது. நீங்கள் எது படித்தாலுமே வந்து கடைசி 28 மே 2025 வரைக்கும் மட்டுமே படிங்க. அதுக்கடுத்து புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. தயவுசெய்து புதுசாக படிக்காதீங்க. லாஸ்ட் 1 வீக் நீங்கள் நம்புங்க, நம்மளாலும் லாஸ்ட் 1 வீக் நீங்கள் எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்கள் எக்ஸாம் காலில் வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து நிற்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. லாஸ்ட் 1 வீக் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மைண்ட்லேயே வந்து நிற்கும். சீரியஸாக சொல்கிறேன். லாஸ்ட் 1 வீக் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மைண்ட்லேயே வந்து நிற்கும். சரிங்களா? அதனால் கடைசி ஒரு வாரம் எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. ஒன்லி ஃபுல் ரிவிஷன் மட்டும் போடுங்க. அதே மாதிரி ஆர்பி வெப்சைட் இருக்கு இல்லையா, ரெவல்யூஷன் பை எஜுகேஷன், அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து 10 டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மண்டே, வெனஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே நினைக்கிறேன். சாரி எக்ஸாக்டாக தெரில. பட் வாரத்தில் 3 நாள் வந்து டெஸ்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டு மட்டும் 10 டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 டெஸ்ட் மட்டும் ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு அதில் உள்ள அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோவும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ மினிமம் வந்து நீங்கள் வந்து 10லேருந்து 20 கொஸ்டினாவது மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும்ப்பா. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனாலிசிஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் பெருசாக படிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. டைம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது மட்டுமே பண்ணிக்கோங்க. தயவுசெய்து 28 மேக்கு அப்புறம் எதுவும் புதுசாக படிக்காதீங்க. லாஸ்ட் 1 வீக் நல்லா ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.